திக் வாரன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வெளியேற போகும் அந்த கடுமையான போட்டியாளர் யார் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நம்மளால் கணித்தே சொல்ல முடியலங்க. ஆனால் அர்ச்சனா மிகப்பெரிய அளவில் வாக்குகள் எடுத்து தொடர்ந்து முன்னணியில் இருக்காங்க. 2வது இடத்துல இதுவரை இருந்த தினேஷ் பின்தங்கியிருக்கின்றார். விஷ்ணு இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. 3வது இடத்துல கூல் சுரேஷ். இது கூல் சுரேஷே நம்ப மாட்டார். 4வது இடத்துக்கு தினேஷ் சரிந்திருக்கின்றார். 5வது இடத்துல தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றார் நிக்சன். வாக்குகள் சதவீதம் மிகப்பெரிய அளவில் இல்லைங்க. கூல் சுரேஷ், தினேஷ், நிக்சன், விஷ்ணு 4 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் போயிட்டுருக்கு. யார் வெளியேற போகிறாங்க இப்போ பொறுத்த வரைக்கும் இது இந்த அளவுக்கு இப்போ நிக்சன் பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்கிறாங்க. இங்கே வாக்குகளே வரலைங்கிறத விட இங்கே கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்கும் நிலையை பார்க்குறோம். ஆனால் இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் ஆகிய மாயா பூர்ணிமா சப்போர்ட்டர்ஸ் யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்னு தெரில. அவங்களுக்கு வாக்கு இருந்தால் தானப்பா அவங்க போய் யாருக்கா வாக்களிப்பாங்க. அப்படி கிண்டலாக சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் மாயா, பூர்ணிமா, விசித்ரா இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் நிக்சனுக்கு வாக்களிப்பதாக நமக்கு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அப்படி இருந்தும் இவர் கீழே இருக்காங்கன்னா பிரதீப், ஆண்டனி ஃபேன்ஸு பயங்கரமான சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நியாயம் கிடைக்கணுங்க. நியாயம் கிடைக்கணும்னா இந்த நிகழ்வில் 2 பேர் ரெட் கார்டு தூக்கியிருக்காங்க. ஒருவர் விஷ்ணு, இன்னொரு நிக்சன். விஷ்ணு ஏதாவது புலம்பிக்கிட்டு காமெடியாக இருக்குது. ஆனால் நிக்சன்கிட்ட டாக்ஸிக் நிறையா இருக்குது. அதனால் நிக்சனை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் பயங்கரமான ஓட்டிங் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சண்டே வெளியேற போவது நிக்சனா, சுரேஷா? காத்திருப்போம்.